சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கிரிஷ கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ரோகிணியும், மனோஜும் போறதா சொல்றாங்க. ஆனா, அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. கிரிஷ் வந்து ஆல்ரெடி கடத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததா கிரிஷ எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. ஒரு வேளை ஆன்டி சொன்ன மாதிரியே கிரிஷ் அது கடத்திட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயந்து போய் வீட்டுக்கு வராங்க. வீட்ல கேட்டாக்க, வீட்ல நான் எதுவும் பண்ணலைங்க. தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு வந்து பிஏ வந்து ஃபோன் பண்றாங்க. என்ன ரோகிணி, உன் பையன் கிரிஷ நீ ரொம்ப தேடிட்டு இருக்க போல இருக்கு. எங்க தேடியும் கிடைக்கலையா அவன்? கிடைக்கவும் மாட்டான். நான் மனசு வச்சா மட்டும்தான் உன் பிள்ளை உனக்கு கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்படின்னா என் பையன் உங்ககிட்ட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும், ஆமாரா கல்யாணி, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான். 2,00,000 பணத்தை கொடுத்துட்டு உன் பையனை நீ கூட்டிட்டு போ, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு, என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது, நான் சொல்கிற நம்பருக்கு வேணுமானா நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட நம்பரை வந்து கொடுக்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு, எனக்கு எதுக்கு இந்த இவர் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன உங்கள் பையன் கிருஷை வந்து தேடிட்டுருக்கீங்களா? முதல்ல அவன் என் பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் உன்னை டேடி டேடின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கானே, அவன் அவன் உயிரோட வேணும்னா 2,00,000 பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.